Hello guys, welcome back to our channel. This is RAESHAA here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா unboxing ITC GRANDCHOLA's Iftar Box, most biggest, heaviest, premium-ஆன iftar box னு சொல்லலாம். ஒரு feast னு சொல்லலாம் iftar box-க்கு பதிலா because அந்த box-ஓட size அப்படி இருக்கு. Look at this, it's so heavy. இவ்ளோ பெரிய iftar box. இது வந்து it's for a family எனக்கு தெரிஞ்சு. Definitely not for one person because என்னால அந்த iftar box நகர்த்தவே முடியல. அவ்வளோ ஹெவியா இருக்கு, லைக் ரொம்ப ஹெவியா இருக்கு, லைக் really heavy. So அது மட்டும் இல்லாம there's one more bag. So இதுல வந்து they have given kulcha கொடுத்திருக்காங்க. ஒரு two pieces of two packs of kulcha இருக்கு இந்த பேக்ல. So ஒரு பாக்ஸ் இது, ஒரு பாக்ஸ் இது. So இந்த பாக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம பேஜ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and also இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும். So first அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா சொல்றேன் because இப்போதான் 5 o'clock ஆகுது. இஃப்தார் ஸ்டார்ட் பண்ண 6:30க்கு தான் நான் சாப்பிடுவேன். So first இது அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் and then நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்ல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். Okay? So let's open this box. Have such a big box. The kannadi bottle la kuduthirukanga. So idhiliyum vandu there's Indian breads, basically kulcha, roti andha mari irukum idhula. So full such a big box. Theriyudha? Okay. So first vandu and separate bag la kuduthirukradla vandu pathina they have kulcha irukku, 2 packs of kulcha. So basically ஒரு பேக்ல வந்து 2 kulcha இருக்கும். So இந்த மாதிரி 2, so 4 kulcha இருக்கு டோட்டலா. So இது இருக்கு first. next வந்து they have seekh kebab இருக்கு. So இதுல ஈஸியா வந்து அவங்க லேபிள் போட்டு கொடுத்துருவாங்க எதெல்லாம் நான்வெஜ் டிஷஸ் எதெல்லாம் வெஜ் டிஷஸ் இருக்குன்னு பார்த்துட்டு. இதுல வந்து டேட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கூட வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ 2 hours குள்ள இதை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம் from the preparation time. So adha idu. So let's open this. Okay, so we have 4 pieces of seekh kebab irukku idhula. Smell romba nalla irukku. I'm fasting also. So see, there's 4 pieces. And then idla vandu dates கொடுத்திருக்காங்க. இதுல ஃபுல்லா வந்து கோல்டன் drizzle கொடுத்திருக்காங்க. இதுல டேட்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. சோ இதுல 2 pieces of dates இருக்கு. Next yeah, so they have juice, fruit mocktail இருக்கு. இதுவும் this is more thick. I think this is mango and this should be watermelon நினைக்கிறேன். So we have 2 glass bottles. அப்புறமா mint chutney கொடுத்திருக்காங்க. green represents veg. mint chutney and let's see, இது வந்து அந்த seekh kebab கொடுத்திருக்காங்க. ஒரு பேக் இருக்கு mint chutney. Smells so fresh. Next வந்து பாத்தீங்கன்னா they have halim. Halim full heavy இருக்கு. It's a big box of halim. Packaging பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா பாக்ஸஸுமே நல்லா நீட்டா பேக் பண்ணிருக்காங்க, ஸ்பில் ஆகாம. And that's really good, you know. See, full halim இருக்குதுக்குள்ள. It's so heavy. Like இது வரைக்கும் rim வரைக்கும் fill பண்ணிருக்காங்க. Next okay, they have dal makhani. இது வந்து குல்ஷாக்கு வந்து காம்போக்கு கொடுத்திருக்காங்க தால் மக்கானி. இதுவும் வந்து 4 பேருக்கு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு குவாண்டிட்டி. So this is there. Next ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. This is murgh yakani pulav. It's like a non-veg
லைட் பிரியாணி மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஸ்பைஸியாக ரொம்ப மசாலாவோடு இருக்காது, ரொம்ப மைல்டாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் murgh yakani pulav. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பெரிய பாக்ஸ், எல்லாத்தோடையும் இதுதான் கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் they have ரைத்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக இருக்கு. இது வந்து பிரியாணிக்கு ரைத்தா. அப்புறமா மின் சட்னி. ஸோ மின் சட்னி பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸஸ் வருது இதில். ஸோ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. It should be a dessert. Seyion ka muzafar. It's a dessert. Wow. Basically they make with this with koya and semia and ghee. Tastes really good. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு dessert. So இதுதான் இந்த whole packல இருக்கு. It's not a box, it's a feast actually. So இதுதான் இந்த whole iftar kit from ITC GRANDCHOLA. இந்த iftar box வந்து April 10th வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். நியர்பை ITC ஹோட்டல்ஸில் த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கும். எந்தெந்த பிரான்ச்சில் அவைலபிளாக இருக்குன்னு அதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து நியர்பை ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, மும்பையில் இருக்க ITC ஹோட்டல்ஸில் அவைலபிளாக வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த திங். இதோட கிளியர் பிக்சர் நம்ம காமிக்கிறேன். இது என்டையர் இது ஹலீம், இது வந்து டெசர்ட், மின் சட்னி, ஷீக் கெபாப், 2 ஜூஸு, ஒரு பேக் குல்ச்சா இருக்குது, தால் மக்கானி, ரைத்தா, டேட்ஸ், புலாவ், அப்புறமா குல்ச்சாவோட இன்னொரு பீஸ் இருக்குது, 2 செட்ஸ். ஸோ ஒரு செட் இது, இன்னொரு செட் வந்து அது. ஸோ இதுதான் இந்த ஹோல் ITC GRANDCHOLAவோட இஃப்தார் பாக்ஸில் இருக்க திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹலீமில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலீம் வந்து சூப்பர் திக்காக ரொம்ப மைல்டான ஹலீமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புலாவ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ்லாம் நல்லா சூப்பர் சாஃப்டாக ஃப்ளெஷியாக நல்லா இருந்துச்சு. அண்ட் எவ்ரி திங் வாஸ் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் அண்ட் கீ டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. 4 பீசஸ் ஷீக் கபாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஃபில்லிங்காக நல்லா இருந்துச்சு, ரொம்ப ட்ரை அவுட் ஆகலை. ஜூஸஸ் வந்து வாட்டர்மெலன் அண்ட் மொசம்பி கொடுத்துருந்தாங்க. டேட்ஸ் வந்து ரெகுலர் டேட்ஸ் கிடையாது. இதில் வந்து பாதாம் ஸ்டஃபிங் வித் எனக்கு வந்து குல்கண்ட் டேஸ்ட் இருந்துச்சு. இந்த பாக்ஸில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அந்த சேவியான் கம் மஃபாசார் தான். ஸோ குட், மேட் வித் கோயா, பெஸ்ட் ஆஃப் ஆல். ஆல்சோ தால் மக்கனி வந்து பார்க்குறது விட சாப்பிடும் போது சூப்பர் டென்ஸாக திக்காக இருந்துச்சு. ஸோ ரோட்டியோட பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹெவியான ஒரு இஃப்தார் கிட்னு சொல்லலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பேஜ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். அண்ட் I'll see you on the next one.